அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் 2 அதிகாரம் 11 வசனம். தேவனுடைய மகிமையை காண்பாய். கடவுளின் பேரில் நாம் உண்மையான விசுவாசம் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மகிமையினால் முடிசூட்டப்படுவோம் என்கின்ற நம்பிக்கையின் வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருளுகின்றார். அவரது வார்த்தைகளை ஏற்று வல்லமைகளை விசுவாசித்து அவைகளிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய மகிமையை கண்டுகளிப்போம். கிறிஸ்துவின் வார்த்தையை எப்பொழுதும் நாம் எச்சூழலிலும் மனதில் கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவருடைய வழிகளுக்கு நம்மை நாம் விட்டுக் கொடுப்போமானால் நாம் தேவனுடைய மகிமையை காண்போம். யோவான் 11 அதிகாரம் 39 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கல்லை எடுத்து போடுங்கள் என்று கிறிஸ்து கட்டளையிட்டார். எடுத்து போட்ட பொழுது மகிமையை கண்டார்கள். ஆண்டவர் இயேசு எனது மகிமையை என்று சொல்லாமல் தேவனுடைய மகிமையை என்றே குறிப்பிட்டார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து செய்யும் ஒவ்வொரு செயலும் கூட தேவனுடைய பலத்தினால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியே செய்தார். அநேக நேரங்களில நாம் நம்மை மேன்மைப்படுத்தும்படி நமது பலத்தினால் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நமது செயல்கள் ஒவ்வொன்றிலும் கூட நாம் அவரை மையமாகவும் அவருக்கு மகிமையாகவும் காரியங்களை செய்யும் பொழுது நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். எனக்கு பிரியமானவர்களே, இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட தேவனுடைய மகிமையை காண்பதற்கு நம்மை நாம் அவருக்கு ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அவரின் வார்த்தைகளை கேட்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் கடினமாக தோன்றினாலும் கூட, கல்லை எடுத்து போடும்படியான கடினமான ஒரு வேலையாக இருந்தாலும் கூட, அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட, மரித்து போன லாசரு உயிரோடு எழுந்தான். அதுபோல மரித்து போன காரியங்கள், நாம் மறந்து போன காரியங்கள், இனிமேல் நடக்காது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களாக இருந்தாலும் கூட, கடவுள் நம்மை அந்த இடத்துல அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று ஆலோசனை கொடுக்கும் பொழுது, அந்த இடத்துல மீண்டுமாக ஒரு முயற்சியை செய்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அதனை நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம். அதன்படி கேட்கும் பொழுது, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் அதனை கேட்கும் பொழுது, கல்லை எடுத்து போடும் பொழுது கடவுளுடைய மகிமையை நாம் காண்போம். இந்த நாளிலும் கூட அது போன்ற தேவனுடைய மகிமையை காண்கிற ஒரு நாளாய் இந்த நாளை கர்த்தர் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆண்டவர் நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, மகிழ்ச்சியான இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்கிறீர், அதிசயங்களை செய்கிறீர். நாங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கூட, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரும் கூட எந்த சூழ்நிலையில எந்த தேவைகளிலே இருந்தாலும் கூட, ஒருவேளை இந்த காரியம் முடிந்து விட்டது, இனி இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எந்த வழியுமே இல்லை என்று இருந்தாலும் கூட, ஒருவேளை லாசரு இறந்து கிடந்ததை போல சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட, எங்கள் அன்பின் கடவுளே, நீர் சொல்லுகிற வார்த்தையின்படியே நாங்கள் செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய மகிமையை காண இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலும் கூட நீர் கிருபை அளிக்கும்படியாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.